ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டிலே நாம் கடந்து வந்த எல்லாவித துக்கங்களிலிருந்தும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும், நெருக்கங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த வருடத்திலே விடுதலையாக்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தப்புவிக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக காணப்போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவரும் அல்ல. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்துவார். கடந்த ஆண்டிலே நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அது நிமித்தம் மிகுந்த பாரத்தோடும் நெருக்கப்பட்டும் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு புதிய ஆண்டிலே பிரவேசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவின் அதிபரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு தேவ வசனவுமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் தன்னுடைய வார்த்தையிலூടെ நம்மளை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளுடைய தியானத்துக்காக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். Today I declare that I will restore to you double. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகின்ற வார்த்தையாவது, நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து சில காரியங்களுக்காக நாம் சில நாளுகளாக அல்லது மாதங்களாக அல்லது வருடங்களாக நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது கிடைக்காமல் கடந்து வந்திருக்கலாம். கடந்த ஆண்டை 2025 கிடைக்க வேண்டிய சில காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதல்கள் நாம் கிடைக்காமல் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 2026 முதல் மாதத்தினுடைய இந்த 22ஆம் அதிகாலையில் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையாவது, கடந்த நாட்கள் எதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போனோமோ, எதை நாம் இழந்து போனோமோ, எதை நாம் எதிர்பார்த்தும் கைகூடாமல் போனதோ, அப்படிப்பட்ட விஷயங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அப்போ ஐ வில் ரிஸ்டோர் அப்படின்னா திருப்பி கொடுத்தல். கடந்த நாட்களில் நமக்கு கிடைக்க வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி இருந்தோமானால், அல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து நடக்காமல் போய்கொண்டிருக்கோமானால், அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவை தாமதமானதுக்கு அல்லது தடைப்பட்டு போனதுக்கு அவை இரட்டிப்பாக கர்த்தர் நாட்கள் திரும்ப தருகிற தேவனாக அவர் நம்மோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு நபரும் என்ன செய்ய வேணும்? நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அரண் எங்கே அரண் என்று சொல்லும்போது நான் பார்க்க வேண்டிய விஷயம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16 சொல்லப்படுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். இங்கே நாம் அரண் என்று சொல்லும் போது அந்த அரண் தான்
இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரண், அதாவது ஒரு கோபுரமாக, ஒரு டவராக, ஒரு பாதுகாவலாக, நம்மளை நடத்துகிறவராக, போஷிக்கிறவராக, ஒரு நல்ல பாதுகாப்புள்ள இடம்தான், அரண் தான். ஒரு உலகத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அல்ல ஒரு நபர் ஒரு டவருக்குள்ளே இருக்கும்போது பாதுகாப்பு இருக்கிறது போல இன்றைக்கு விசுவாசத்திலூടെ தேவனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு நம் இருதயத்தை ஒப்பு கொடுத்து திரும்புவோமானால் கடந்த நாட்களில் இருந்த வெறுமைகளும் எல்லாவித நெருக்கங்களும் எல்லா நஷ்டங்களும் எல்லா போராட்டங்களும் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் சொல்கிறான் மாற்றி அதைக்கு தக்க வண்ணமான பிரதிபலனை தந்து இரட்டிப்பாய் தருவேன், அது இன்றைக்கு தருவேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்போ விசுவாசம் என்றாலே நமக்கு தெரியும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் நான் விசுவாசத்தோட நாம் நம்பி இருக்கின்ற காரியங்களை ஸ்தோத்திரம் நிச்சயமாக உறுதியாக காணப்படாதவைகளை நிச்சயமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை மேல் ஒரு பெரிய விடுதலையை செய்யத்தை தந்து நம்மளை ஆஸ்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நாம் அனுபவிக்காததும் நமக்கு கையில் எட்டாததுமான விஷயங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறது மட்டுமல்ல இரட்டிப்பாக தருகிறது. தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் இரட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போ இந்த மாதங்களிலே இந்த நாட்களிலே அதிகமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தந்து பலப்படுத்துகிற தேவன் நம்மிடம் மத்தியில் இருந்து சொல்லுகிறார். மீண்டும் ஒரு விஷயம் கூட, ஒரு வார்த்தையை கூட நாம் தியானிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரனிடத்தில் வரும். ராஜரீகம் தேவகுமாரத்தினிடத்தில், ராஜரீகம் தேவ சபைக்குள் வரும். அப்படி என்றால் இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆளுகையை தரப்போகிறார். தேவன் நமக்கு அதிகாரத்தை தரப்போகிறார். சீயோன் குமாரத்தின் அரணை, அரணாயிருக்கிறவர் அது தேவன் நமக்கு. விசுவாசிக்கு ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அரணாயிருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறாரா என்றால், முந்தின ஆளுகை நம்மிடத்தில் வரும். ஏதோ ஒன்றில் ஆளுகை இழந்தவர்களாக, ஏதோ ஒன்றில் இழந்து போன அனுபவத்தில், ஏதோ ஒன்றில் சரியாக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் இழந்து போயிருக்கிறோம் என்றால், ஆளுகை இழந்து போயிருக்கிறோம் என்றால், சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம் என்றால், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம் என்றால், நிம்மதி இழந்து போயிருக்கிறோம் என்றால், சில நன்மைகளை இழந்து போயிருக்கிறோம் என்றால், ஏதோ விஷயத்தில் ஒன்றும் இல்லாதபடிக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையோடு அவர் பேசுகிறார். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். நீ முந்தின நாட்களில் எப்படி இருந்தாயோ, எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டவனை நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்களோ, எப்படி நிம்மதி சமாதானத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களோ, அதை நாட்களில் இழந்து அவைகள் வராதபடி நீங்கள் காணப்படுவீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜரீகம் அல்லது ஆளுகை, முந்தின ஆளுகையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சீயோன் குமாரத்தியை இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை இந்த நாட்களில் தேவனுக்காய் காத்திருக்கும் போது அநேக சாதியர் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கலாம். கூட்டம் கூடியிருந்து கொண்டு நம்மளை குறை சொல்லி, நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை அழிக்க பார்க்கலாம். அல்லது ஏதோ பிரச்சனை, ஏதோ கடன் பாரங்கள், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒன்று நம்மளை நெருக்கி நம்மளை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதை எல்லாம் மாற்றிவிட்டு திரும்பவும் ஆளுகை நம்மளை கரத்தில் தந்து நம்மளை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு நீங்கள் சிறையிருப்புக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நிம்மதியற்று இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம். இனி என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர்
சொல்லுகின்ற ஒரு காரியம், இழந்து போனதை மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் செய்ததை மட்டுமல்ல, நீங்கள் கேட்பதற்கு அப்புறமாக இரட்டிப்பான நன்மைகளையும் வழிகளையும் வாசல்களையும் திறந்து விசுவசிக்கிற உங்களை இந்த நாட்களில் கர்த்தர் ராஜரீகத்தை தந்து அநேகருக்கு நன்மை உண்டாகின்ற, அநேகருக்கு உதவி செய்கின்ற கரங்களை மாற்றி ஒரு ஆளுகை உங்களுக்கு கருத்தில் தரப்போகிறார். சில நன்மைகளை உங்களுடைய கருத்தில் தரப்போகிறார். அது இந்த நாட்களிலே நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோட காத்திருந்த ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தரை தந்து கனப்படுத்த வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார். பழையவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதியதை செய்கிறேன், அது இப்போதை தோன்றும் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எவைகளுக்காக நீங்கள் காத்திருந்து ஆண்டவரோடு இதை நோக்கி காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக நீங்கள் இந்த நாட்களில் இந்த காரியம் கை கூட வராதோ, இந்த விஷயம் நடக்காதோ என்று வேதனையோடு கண்ணீரோடு அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகின்ற இயேசு கிறிஸ்து இந்த பகல் காலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் இந்த நாட்களில் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். மற்றமல்ல, உங்களுக்கு ராஜரீகம் அல்லது ஆளுகையும் தந்து, சில நன்மைகளையும் அதிகாரங்களை தந்து, விடுதலையும் சமாதானத்தை தந்து, தேசத்தில் நீங்கள் ஆயிருக்கின்ற கிராமத்தில், பட்டணத்தில், ராஜ்யத்தில் உங்களை ஒரு ஆளுகை செய்கிற நபராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதனுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை கரத்தில் தந்து உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த நாட்களில் நீருங்கள் எவைகளை குறித்து அங்கலாய்த்தும் கவலையோடும் இருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தை மறந்து விடுங்கள். விசுவாசத்தில் உறுதியோட நம்பிக்கையோட இருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாவது, நான் இரட்டிப்பான நன்மைகளை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய என்னுடைய சிரசை தலைநிமிர பண்ண போகிறார். ஒரு ராஜரீக அதிகாரத்தோட, அபிஷேகத்தோட, வல்லமையோட தேவன் நம்மளை பலப்படுத்தி இடைகட்டி கரம் பிடித்து அற்புதகரமாய் நடத்த போகிறார். கடந்த நாட்களிலும் மாதங்களும் வருடங்களும் நீங்கள் அனுபவித்த வந்த எல்லா சிறையிருப்புகளை, எல்லா கசப்பான அனுபவங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றிவிட்டு இரட்டிப்பான சமாதானத்தை, இரட்டிப்பான நன்மைகளை தந்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற கர்த்தர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வானமும் பூமியும் படைத்தவர். அவருடைய வார்த்தையின் மேல் வல்லமை, அவருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படியே ஆகும். அந்த வார்த்தைக்குள்ளே ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. இந்த ஜீவன் உள்ள வசனத்தை நாம் நம்பினால் நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலையும் சமாதானத்தை கொண்டு வரும். வானத்திலிருந்து பனியும் மழையும் பெய்து பூமியை நனைத்து, பூமியில் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை உண்டாக்குறது போல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் தாம் விரும்பினதை செய்யாமல் திரும்பி தம்மிடத்தில் போவதில்லை. இந்த நாளில் தேவன் நமக்கு தந்த வார்த்தை நிச்சயம் சம்பவிக்கும். இந்த நாளில் நாம் விசுவாசத்தோட வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவசித்து அதை ஏற்றுக்கொள்ளுவோம். நெடுநாளாய் நாம் காத்திருந்தது, நெடுநாளாய் நீங்கள் வாசித்தது, நெடுநாளாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மையான காரியங்கள், விடுதலையான ஒரு அனுபவம், திறமையுள்ள ஒரு அனுபவத்துக்கு நேராக சகலத்தை செய்து முடிப்பதற்கு திராணி உள்ளவளாக உள் கரங்களை தேவன் பலப்படுத்த போகிறார். சிலவைகளை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. சில நன்மைகளை உங்களுடைய கருத்தில், சில அதிகாரங்களை உங்களுடைய கரங்களிலே, சில அனுகூலமான சூழ்நிலைகளை, வாசல்களை, பட்டணங்களை, ராஜ்யங்களை, பொருளாதார உதவிகளை உங்களுடைய கரத்திலே தேவன் தரப்போகிறார். நெடுநாளாக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து தளர்ந்து போனவர்களுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த நாளிலே கர்த்தர் அதுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். பரலோகத்தில் தேவன் அதை சொல்லி இருக்கிறார், அதை செய்ய போகிறார். இந்த பகல் காலம் தேவனுடைய வார்த்தையின்படி அது சம்பவிக்கும். நாம் விசுவசிப்போம். கடந்த நாட்களில் நாம் இருந்த அனுபவத்தை இயேசு எடுத்து மாற்றி
நம்மளை சிறையிலிருந்து தேவன் விடுவித்து, கட்டப்பட்ட அனுபவத்தை நம்மளை விடுவித்து பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அற்புதங்களை காண செய்யும். அந்த தெய்வ வார்த்தையை இந்த பகல்காலம் நம் ஏற்றெடுப்போம், நம் விசுவசிப்போம். நிச்சயமாகவே இரட்டிப்பான நன்மைகளை இந்த நாட்களில் பெற்று நாம் முன்னேறப் போகிறோம். நம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் மாறப்போகிறோம். தேசம் ராஜ்யத்தில் ஆளுகையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆளுகையின்படி முன்னேறப் போகிறோம். கர்த்தர் இயேசுவுக்காக காத்திருந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த நாள் ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து அவர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமை உள்ள அன்பின் பரலோக தெய்வமே, இந்த கால வேளையில் நீர் எங்களோடு பேசும்படி திரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் படி இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கடந்த நாட்களில் அங்கலாய்த்து கொண்டிருந்த காத்து கொண்டிருந்த வேதனையோடு கண்ணீரோடு இருந்த சில விஷயங்களை எடுத்து மாற்றி அதுக்கு இரட்டிப்பான நன்மைகளை சமாதானத்தை ஆஸ்வதித்து தந்து ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கின்ற கிரவைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் காலம் இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவசிக்கிறோமாப்பா. அதன்படி செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,